Audio Jungle. இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த அழகுக்கு பின்னாடி மனுஷனை கொல்லக்கூடிய இன்னமும் மருந்தே கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ் இருக்கு. அதான் ரேபிஸ். இந்த ரேபிஸ் வைரஸ் எல்லா பாலூட்டிட்ட இருந்துமே மனுஷனுக்கு பரவும். ஆனா 99% நாய்கிட்ட இருந்து தான் பரவுது. மதுரையில ஒருத்தங்களுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி பூனை கடிச்சிருக்கு. அவங்க ரேபிஸ் தடுப்பூசி போடாததால 2 நாள் முன்னாடி ரேபிஸ் வந்து இறந்துட்டாங்க. இந்த ரேபிஸ் வைரஸை நாம தடுப்பூசி மூலம் 100% கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா தடுப்பூசி போடாம விட்டா இப்படிதான் ஆகும். இதுக்கு பேரு ஹைட்ரோபோபியா. தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. இது ரேபிஸ்கான ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த மருந்தாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. 100% சாவு உறுதி. ஒரு வெறி நாய் நம்மளை கடிச்ச உடனே ரேபிஸ் பரவாது. இந்த ரேபிஸ் வைரஸ் ரொம்ப பொறுமையா தான் நம்ம மூளையை நோக்கி டிராவல் ஆகும். இப்போ ஒரு நாய் நம்ம கால்ல கடிச்சிட்டா கால்ல இருந்து வைரஸ் மூளைக்கு போறதுக்கு 6 மாசம் கூட ஆகலாம். இந்த 6 மாசம் வரைக்கும் நம்ம உடம்புல எந்த சேஞ்சுமே நடக்காது. எப்போ இந்த வைரஸ் நம்ம மூளையை ரீச் ஆகி அட்டாக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த ஒரு தடுப்பூசியோ இல்ல எந்த ஒரு மருந்தோ வேலை செய்யாது. 10 நாள்ல இறந்துருவாங்க. அதனால என்னை ஒரு நாய் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் கடிச்சது, நான் நல்லா தான் இருக்கேன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. உடனே போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. தடுப்பூசியை பொறுத்தவரை படத்துல வர்ற மாதிரி தொப்புளை சுத்தி 40 ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம ஷோல்டர்ல 4 ஊசி தான் போடுவாங்க. கடிச்ச அன்னைக்கு 1, 3வது நாள் 1, 7வது நாள் 1, 28வது நாள் 1, அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த ஊசியை போடணுங்கிறத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1, இப்போ ஒரு ரேபிஸ் நாய் உங்களை நக்கிருச்சு, ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு புண்ணோ இல்ல வெட்டுக்காயமோ இல்லைன்னா அதான் கேட்டகரி 1. இதுக்கு எந்த ஊசியும் போட தேவையில்லை, நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். கேட்டகரி 2, நாய் உங்களை பிரண்டினாலோ இல்ல நாய் நக்கின இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு புண்ணு இருந்தாலோ இதான் கேட்டகரி 2. இதுக்கு 4 தடுப்பூசி போடணும். கேட்டகரி 3, நாய் உங்களை கடிச்சு ரத்தம் வந்தா இதான் கேட்டகரி 3. இதுக்கு 4 தடுப்பூசி கூடவே இம்யூனோகுளோபுலின் சேர்த்து போடணும். இம்யூனோகுளோபுலின்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம தடுப்பூசி போட்டா அந்த தடுப்பூசியில இருந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணவே நம்ம உடம்புக்கு 2 வாரம் ஆகும். இந்த 2 வார டைம்ல நமக்கு ரேபிஸ் தாக்கிடக்கூடாதுல்ல, அதனால ஒரு சேஃப்டிக்காக எதிர்ப்பு சக்தியவே டைரக்டா கடிச்ச இடத்த சுத்தி போடுவாங்க. இதுக்கு பேர் தான் இம்யூனோகுளோபுலின். ஃபைனலா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம்? ரேபிஸ் பேஷண்ட்ல 10ல் 5 பேர் 15 வயசு கீழே உள்ள குழந்தைங்க தான். காரணம் என்னன்னா, அவங்க நாய் கடிச்சா பயந்து போய் வீட்டுல சொல்லாம மறைச்சிருவாங்க. தயவு செஞ்சு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, நாய் கடிச்சா உடனே வந்து அம்மாட்டையோ இல்ல அப்பாட்டையோ சொல்லணும்னு. நீங்க நாய் வளர்த்தீங்கன்னா ப்ராப்பரா உங்க நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போட்டு வளங்க. தெருநாயோட உங்க நாயை சுத்த விடாம பாத்துக்கோங்க. தெருநாய்களுக்கு தாராளமா சாப்பாடு வைங்க. வச்ச உடனே தூரமா வந்துருங்க. அதை போய் கொஞ்சிறதோ இல்ல அது உங்களை நக்க விடுறதோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரேபிஸ் மனுஷனுக்கு வர்றதுக்கு தெருநாய்களும் ஒரு முக்கியமான காரணம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இது போய் சேரட்டும்.